ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம்ம வந்து ஸ்டேட்டஸில், இன்ஸ்டா ஸ்டோரியில், இன்ஸ்டா நோட்டில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் ஹாப்பி ரிபப்ளிக் டே அப்புறம் எல்லாருக்கும் மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணாமல் நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை பற்றி ஒரு 10 அன்னோன் அண்ட் அமேசிங் ஃபேக்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 10 ஃபேக்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை யார் டிசைன் பண்ணா? அதாச்சும் ஒருத்தர் டிசைனர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த ஒரு ஃப்ளாகை வந்து ஓகே இந்த கலரு இங்கே இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைன் பண்ணா அப்படின்னா, ஒரு சிம்பிள் மேன் தான் நம்ம ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிங்காலி வெங்கையா. பிங்காலி PINGALI, பிங்காலி வெங்கையா VENKAYYA. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு சிம்பிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு ஃபார்மர் மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட. ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணது இவர் தான். ஒரு சிம்பிள் மேன் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணியிருப்பார் அப்படின்றது நான் படித்த போது எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிகாஸ் நமக்கு அது தெரியாதுல்ல, இந்த ஃப்ளாகெல்லாம் யார் டிசைன் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் கற்றுக்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட். ஸ்பெஷல் ஃபேப்ரிக். அது என்ன ஸ்பெஷல் ஃபேப்ரிக்? இப்போ நம்ம வந்து இந்தியன் ஃப்ளாகுன்னு சொல்லிட்டோம், அது வந்து துணியில் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதி, விச் மீன்ஸ் தி ஸ்பெஷல் ஹேண்ட்மேட் கிளாத். அதில் தான் வந்து அந்த இந்தியன் ஃப்ளாகை செய்யணும். அதுதான் வந்து ரூலு அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூல் அது வந்து. பட் இப்போ வந்து பாலிஸ்டர் துணியிலலாம் ஃப்ளாக் வந்துருச்சு. பட் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இந்த காதி அப்படின்ற இந்த ஸ்பெஷல் ஹேண்ட்மேட் கிளாத் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸிங் அதர் மெட்டீரியல் லைக் பிளாஸ்டிக் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனாக ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கொடி ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது காதியில் ஏற்றுங்க, இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து தென்படும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேக்ட். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 4 அஃபிஷியலாக 4 ஃபேக்ட்ரி தான் வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேஷ்னல் ஃப்ளாகை தயாரிக்கிற ஃபேக்ட்ரி 4 தான் இருக்குது. அதில் ஹிஸ்டாரிக்கலாக மெயினாக வந்து ப்ரொவைடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அந்த ஃபேக்ட்ரியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா KKGSS. ஸோ 4 ஃபேக்ட்ரி இருக்குது. பட் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மெயின் ப்ரொவைடராக இருந்த ஃபேக்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாவில் இருக்க அந்த KKGSS தான். ஸோ மற்ற 3 ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் கர்நாடகாலே 2 பிளேஸில் வந்து இருக்குது. மத்திய பிரதேஷில் 1 அண்ட் மகாராஷ்டிராவில் 1 இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபேக்ட். 24 லைன்ஸ். அதாச்சும் நம்ம ஃப்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டு அதில் 24 லைன்ஸ் தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரைவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ வை 24 லைன்ஸ்? இந்த 24 லைன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தே ஷோ தட் இந்தியா இஸ் மூவிங் அண்ட் ஆக்டிவ் ஃபார் 24 hours ஆஃப் தி டே. அதாச்சும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வந்து போயிட்டு இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத அது குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் கூட யோசிப்பேன், இந்த ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் வரையும் போது டீச்சர் சொல்லுவாங்க அந்த சென்டரில் அந்த வீலில் 24 லைன்ஸ் தான் வந்து நீங்கள் வரையணும் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு இப்போ புரியுது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து ஃபேக்ட். இதுக்கப்புறம் வர ஃபேக்ட் வந்து இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்கு. எப்படி போச்சு, எந்த இயர் போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1984. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் அஸ்ட்ரானட் யார்? ராகேஷ் சர்மா. ஸோ அவர் வந்து ஸ்பேஸுக்கு போகும்போது அவர் யூனிஃபார்மில் வந்து இந்தியன் பேட்ச் வந்து இருந்திருக்கு. அதில் ஃப்ளாகும் இருக்கும் இல்லைங்களா அந்த இந்தியன் பேட்சில். ஸோ அவர் வந்து இந்தியன்னு காட்டுறதுக்கோசரம் நம்ம பேட்ச் போட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஸ்பேஸ்க்கு ஃபர்ஸ்ட் போன மொமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஃப்ளாக் வந்து எப்போ ஸ்பேஸுக்கு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது த ஃப்ளாக் வென்ட் இன் டு த ஸ்பேஸ் அந்த யூனிஃபார்ம் ஆஃப் ராகேஷ் சர்மாவோட யூனிஃபார்மில் அந்த ஃப்ளாகோட பேட்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ அது மூலயமா தான் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பேஸுக்கு வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து 1984 அப்போ போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் 6th ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 3:2 ரூல். அது என்ன 3:2 ரூல் அப்படின்னா, நம்ம ஃப்ளாக் வந்து பார்க்கும்போது
ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ எப்பயாச்சும் நம்ம ஃப்ளாக் ஸ்கொயர் ஷேப்பாவோ சர்க்கிள் ஷேப்பாவோ பார்த்துருக்குமா? கிடையவே கிடையாது. இட் மஸ்ட் பி இன் த ரெக்டாங்கிள் ஷேப். அதுக்கு நெக்ஸ்ட் அதோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா, அதோட லென்த் வந்து இஸ் ஆல்வேஸ் லாங்கர் தேன் இட்ஸ் ஹைட். ஹைட்டை விட லென்த்து வந்து லாங்கராக இருக்கணும். அதுதான் வந்து 3:2 ரேஷியோ 3:2 ரேஷியோ சாரி. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா 3 feet லாங்கில் இருக்குன்னா 2 feet வைடில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃப்ளாக் வந்து 30 inches லாங்கில் இருக்குன்னா 20 inches வைடில் இருக்கணும். ஸோ இது ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து 7th ஃபேக்ட். இந்த 7th ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயத்த வந்து கேதர் பண்ணி கொடுத்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன் இந்த ஃபேக்டால். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து டாப் ஆஃப் த வேர்ல்டை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, மவுண்ட் எவரெஸ்ட், அதாவது எம்டி எவரெஸ்ட் சொல்லுவோம். மவுண்ட் எவரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா ஏர்த்தோட ஹையஸ்ட் மவுண்டனு, ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் போயிட்டு நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இது யார் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது, டென்சிங் நார்கே, TENZING, டென்சிங் நார்கே, NORGAY, டென்சிங் நார்கே. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே அந்த உச்சியில் நின்று அந்த ஃப்ளாகை கிளைம் பண்ண ஆள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கிளைம்பருங்க இவர் வந்து. ஸோ ஓகே, டென்சிங் நார்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து வாழ்ந்திருக்காரு. அண்ட் ஹீ ஃபெல்ட் வெரி கனெக்டட் டு த கண்ட்ரியும் கூட, ஓகேங்களா? அவர் ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாரு. சரி, ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட் மேலே நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து ரைஸ் பண்ணி காட்டுறது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஹீ வாண்டட் டு ஷோ தட் வேர்ல்ட் தட் இந்தியா ஹேட் கான்கர்டு த ஹையஸ்ட் மவுண்டன். அதாச்சும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் ரீச் த டாப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன். நம்ம இந்தியா வந்து ஹையஸ்ட் மவுண்டன் டாப்லேயே வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக வந்து அவர் மேட் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியாவுக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவர் எப்படி வந்து அந்த ஃப்ளாகை வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் டாப்பில் வந்து அவர் எப்படி அதை ரைஸ் பண்ணாருன்னு பார்க்கலாமா? எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து மவுண்டனோட பீக் வந்து ரீச் ஆகிட்டார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் ஃப்ளாகை எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஐஸ் ஆக்ஸ், அதாச்சும் ஐஸ் ஆக்ஸ்னால் என்னென்னா அது வந்து கிளைம்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டூல், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அந்த இந்தியன் ஃப்ளாகை டைப் பண்ணியிருக்காரு, கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த உயர்த்தி அந்த ஃப்ளாகை வந்து காட்டியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இந்தியாவுக்கு கிடச்ச ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக தான் வந்து கன்சிடர் ஆகுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து 8th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஹேண்டில் வித் கேர். இப்போ நம்ம ஃப்ளாகை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஏனோ தானன்னு கடமைக்கெலாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு கேரோட ஒரு ரெஸ்பெக்டோட தான் வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்போவுமே பார்த்தோன்னா ஃப்ளாக் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், இல்லை நம்ம பார்க்குறோம்ல, இப்போ கொடி ஏற்றுறோம் அப்படின்னா அது நம்ம மேலே தான் ஏற்றுவோமே தவிர கீழே வந்து கிரவுண்டு டச் பண்ணுற மாதிரியோ இல்லை தண்ணியை டச் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து இட்ஸ் அ ரூலில் கிடையாது. அப்படி நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஃப்ளாகுக்கு ரெஸ்பெக்ட் தரல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃப்ளாக் வந்து இட் ஷுட் நாட் நெவர் டச் த கிரவுண்ட் ஆர் வாட்டர். அப்படி அதில் தரையிலையோ தண்ணியிலையோ டச் ஆகக்கூடாது. ஃப்ளாகுக்கான மரியாதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே ரைஸில் தான் இருக்கணும், மேலே நல்லா ரைஸ் ஆகி தான் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இஸ் a சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அந்த கொடிக்கு தர ரெஸ்பெக்ட் வந்து இதுதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் 9th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு தேசபக்திக்கான சிம்பிளாக வந்து ஃப்ளாகை வந்து வீட்டுக்கு இதிலே வந்து ஏற்றி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனால் பிஃபோர் 2002க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீப்புளெலாம் வந்து அவங்க வீட்டில் இது மாதிரி ஃப்ளாக் ஏற்றுறதுக்குலாம் வந்து அலௌடே வந்து சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் அவங்க வீட்டில் வந்து ஃப்ளாகை வந்து இது பண்ணலாம், ஏற்றலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், இவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அது அவங்களோட விருப்பம். அவங்க எவ்வளோ நாளைக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு வந்து ரூல் வந்திருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் த லாஸ்ட் 10th ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் லைட்னிங். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃப்ளாக் வந்து நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லோயரிங் பண்ணிடணும். எப்போது அப்படின்னு பார்க்கும்போது சன்செட்டுக்கு அப்புறம்.
சூரியன் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கீழே இது லோவரிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளாகை வந்து ஒரு டார்க்கர் தீமில் நம்ம விட்டா மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளாகை வந்து டார்க் அட்மாஸ்பியரில் வந்து இது பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாக் வந்து ரொம்ப டால் போலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பிரைட் லைட்ஸ்லாம் இருக்குது அந்த ஃப்ளாக் மேலே இருக்குன்னா அது ஓகே அப்படியே வந்து வச்சுருக்கலாம். ஆனால் அது வந்து டார்க்கர் ஒரு லைட்டு கூட இல்லாமல் டார்க்கராக வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது. அது அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ளாகுக்கு தர அவமரியாதையாக ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் யூர் ஆல் என்ஜாய்ட் இட். கண்டிப்பாக இந்த 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து 10 அன்னோன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பீஜன்ஸ் வந்து பார்த்தோம். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃப்ளாக், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி நான் போட்டிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.